எஃப்டியில் இருக்க காசு சேஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எஃப்டியில் நீங்கள் போட்டு வச்சிருக்கிற காசு வந்து இன்ஃப்ளேஷன்ற ஒரு கரையான் வந்து கடிச்சு காலி பண்ணிக்கிட்டே இருக்கு காசு. அதை பற்றிலாம் யோசிச்சிங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் கடுமையாக உழைக்கணும்னாங்க. நான் பயங்கரமாக உழைப்பேன். 16-18 மணி நேரம். அப்போ பார்க்கணுமே இந்த காந்தி பாபுவை. ஓடுவான் ஓடிடுவான். ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ காட்டின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காந்தி பாபு கதை பார்த்துருக்கீங்கல்ல, அதை பற்றி பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட்னா மோர் தென் 365 days, அதாவது 365 நாளுக்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதப்படும். அதாவது சேவிங்ஸ் இல்லை, அதுக்கு 1 year கீழே இருந்தால் சேவிங்ஸ்ன்னு வாங்க. இப்போ அதில் பார்க்கும்போது நம்மளும் அதே மாதிரி தாங்க. நம்மளும் காந்தி பாபு மாதிரி காத்தால 9 நைட்டு 7 மணி வரைக்கும் உழைக்கிறோம். ஆனால் நம்ம அந்த காசை எதாவது சேர்த்து வச்சுருக்கோமா? நம்மளுக்காக உழைக்குதா? வாரன் பஃபர் என்ன சொல்கிறாரு? நம்ம தூங்கும் போது நம்ம காசு உழைக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம இதை தான் உழைக்குதா? அதுதான் நம்ம பண்ண மாட்டேன்றோம். அதுதான் பெரிய தப்பு. இந்த பவர் ஹவுஸ்னா என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பவர் ஹவுஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம தூங்கும் போதும் நம்ம காசு அதை உழைக்க வைக்கலாம். அதுதான் த ரியல் பவர் ஹவுஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி உழைக்க வைக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.